வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு. இணையதளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல். வாங்க அவங்க மீது எதுக்கு இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை சரண்யா பார்த்தீங்கன்னா நம்ம நாயகன் திரைப்படத்துல மூலம் அறிமுகமானாங்க தமிழ் சினிமாவில். கமலஹாசன் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்து இளையராஜா அவர்கள் இசையில மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் தான் நாயகன். இந்த திரைப்படம் இப்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை கொண்டாடிட்டு வராங்க. தமிழ் சினிமா மட்டுமில்லாம இந்திய சினிமாவிலே இது போன்ற ஒரு திரைப்படத்தை நம்ம யாராலும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் நம்ம நாயகன் திரைப்படம். இந்த படத்துல கதாநாயகியாக நடித்த தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல வாய்ப்பு கிடைத்தது. நம்ம பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களை நடித்தார். அதுக்கப்புறம் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த கருத்தம்மா திரைப்படத்தில் நடித்து தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது பார்த்தீங்கன்னா திடீரென வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் காலையிலே ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன் வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கார் நிறுத்ததில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதற்காக வாய் சண்டையும் அவ்வப்போது நடந்தது தெரிகிறது. நேற்று கார் பக்கத்து வீட்டு சுவரில் லேசாக உரசியதால் தெரிகிறது. இதனையடுத்து பக்கத்து வீட்டு பெண் சரண்யாவுடன் சண்டை போட்டிருக்காங்க. பதிலுக்கு பாத்தீங்கன்னா சரண்யா பொன்வண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அவரது வீட்டிற்குள் நுழைந்து சரமாரியாக திட்டிருக்காங்க. அத்துடன் மிரட்டி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதனையடுத்து பக்கத்து வீட்டு பெண் நடிகை சரண்யா மீது காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்காங்க. தமிழ் திரையுலகில் முன்னணி குணச்சித்திர நடிகையில் குறிப்பிடத்தக்கவங்க தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன். இவரது வீடு சென்னை விருகம்பாக்கத்தில் பத்மாவதி நகரில் அமைந்திருக்கிறது. சரண்யா பொன்வண்ணன் பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்ரீதேவி இருவருமே அக்கம்பத்து வீட்டுக்காரராக இருந்து வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி தனது கேட்டை திறந்தபோது சரண்யாவின் காரை உரசுவது போல் சென்றதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீதேவியின் வீட்டு கேட்டு 20 அடி நீளம் கொண்டது. இதனை முழுமையாக திறந்தபோது சரண்யாவின் கார் அவரது வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது. வாசலில் நின்ற காரை உரசுவது போல இரும்பு கேட் வேகமாக நகர்ந்ததால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் சரண்யா குடும்பத்தினருக்கும் ஸ்ரீதேவி வீடு புகுந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த நிலையில சரண்யா குடும்பத்தினர் தங்கள் வீட்டுக்குள் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக ஸ்ரீதேவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. அத்துடன் சரண்யா குடும்பத்தினர்கள் தன்னை வீட்டை வீட்டிற்கு வந்து மிரட்டி சிசிடிவி காட்சிகள் ஸ்ரீதேவி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்காங்க. இது குறித்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணையில் மேற்கொண்டு வராங்க. சரண்யா பொன்னன் தரப்பிலிருந்து ஸ்ரீதேவி மீது புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை சரண்யா மீது கொலை மிரட்டல் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் திரைத்துறை வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நடிகை சரண்யா பொன்வண்ணன் கார் வீட்டின் கதவு மீது உரசியதால் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து ஆபாசமாக திட்டியதாகவும் மேலும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் சரண்யா பொன்வண்ணன் பக்கத்து வீட்டு பெண் அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.